ம். பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 டேஸ் முன்னாடி உளுந்தூர்பேட்டையில வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ ஏத்தாம சென்றிருக்கு. அத பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த இப்ப நான். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பஸ் நிப்பாட்டாத காரணத்தினால ரோட்லயே நின்று போராட்டம் நடத்தியிருக்காங்க. ரோட்லயே உட்காந்து. ஃப்ரீ டிக்கெட் குடுக்குற நீங்க, பெண்களுக்கு மாசம் ரூ. 1000 குடுக்குற நீங்க, ஏன் எக்ஸ்ட்ரா 2 பஸ் விட மாட்றீங்க? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பஸ் நிற்காம கவர்மெண்ட் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஓடி போய் ஏறி இதாகி அந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ உள்ள இதில் மோஸ்ட்லி கவர்மெண்ட் பஸ் எதுவுமே நிற்க மாட்டேங்குது. அதான் குற்றச்சாட்டு எழுந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு, 2 3 பஸ் விட்டே ஆகணுங்க ஐயா. ஐயா ஐயா பேஜாரா இருக்குதுங்க ஐயா. பெரிய விஷயமாவே எடுக்க மாட்றாங்க. ஒரு எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வரல, ஒரு இதுலையுமே வரல. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மிச்சம் ஒரு அதாவது ஒரு ஆக்டருக்கு பர்த்டேவோ இதோ குழந்தைகளுக்கு பிறந்தநாளோ அதெல்லாம் போடுற நியூஸ் சேனல் எதுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயத்த ஏன் எடுத்து போட கொடுக்க மாட்றாங்க, நம்மளுக்கு காட்ட மாட்றாங்க? அந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு மக்களாகிய நம்ம தான் கேள்வி கேட்கணும்.